காவிரி விவகாரத்தில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் பெங்களூருவில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை மூத்த செய்தியாளர் ராமானுஜத்திடம் கேட்கலாம். ராமானுஜம், இப்போ காவிரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் மீண்டும் ஆணை பிறப்பித்திருக்கிறாங்க. இதுவரை கர்நாடகம் அந்த உத்தரவுகளை மீறியே இருந்திருக்கு. நேற்றைய உத்தரவையாவது கர்நாடக அரசு அமல்படுத்த வாய்ப்பு இருக்கா? கர்நாடகாவை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான தண்ணீர், அதாவது வருகிற மே மாதத்திற்கு வரை குடிநீர் தேவை இருக்கிறது. அதற்கு 27 டிஎம்சி தண்ணீர் தேவை. அணையின் இருப்போ 26 டிஎம்சி தண்ணீர் என்றுதான் கூறி வருகிறது. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை அவர்கள் அமல்படுத்துவது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. அதற்கு வாய்ப்புகள் மிக மிகவும் குறைவாக இருக்கும் என தெரிகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அனைத்துக் கட்சி கூட்டம் என்பதே தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க முடியாது என்பதை ஒட்டுமொத்த குரலாக, கர்நாடக குரலாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிப்பதற்காக தான் என்று அங்குள்ள அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே முன்னாள் பிரதமரும் மதசார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவருமான தேவகவுடா விதான் சௌதாவில் உள்ள காந்தி சிலை முன்பு உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அவர் தெரிவித்த கருத்து என்றால், அப்பொழுது பத்திரிகையாளர்களை சந்திக்கும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதாவது, கண்டிப்பாக தமிழகத்திற்கு தண்ணீர் தர இயலாது. தமிழகம் மற்றும் கர்நாடகாவுக்கு கண்காணிப்பு குழு ஒன்றை உச்சநீதிமன்றம் அனுப்ப வேண்டும். இரு மாநிலங்களில் உள்ள நீரிருப்பு மற்றும் விவசாயிகள் நிலைகளை அறிந்து அதற்கேற்ப முடிவெடுக்க வேண்டும். அப்படி அவர்கள் உச்சநீதிமன்றம் செய்யாததால் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தாம் உண்ணாவிரதம் இருப்பதாக தேவகவுடா தெரிவித்திருக்கிறார். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை தண்ணீர் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய அளவை பொறுத்தே கேட்கவில்லை. கடந்த ஜூலை மாதத்திலிருந்து தற்பொழுது வரை எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் வந்திருக்கிறது, அதில் எவ்வளவு கர்நாடகா எடுத்திருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் தமிழகத்துக்கு தர வேண்டிய அளவையும் சேர்த்து கர்நாடகா எடுத்துக் கொண்டுள்ளது. இதனால் தமிழக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது குடிநீர் பிரச்சனை என்று கூறுவது ஏற்புடையதில்லை என்பது தமிழக அரசினுடைய வாதமாக இருக்கிறது. அபி, அது ஏற்கனவே நிறைய அனைத்துக் கட்சி கூட்டங்களை கர்நாடக அரசு கூட்டி இருக்கிறாங்க. இன்றைக்கு நடைபெற இந்த கூட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னவா இருக்கும்? இன்றைய அனைத்துக் கட்சி கூட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. கர்நாடக அரசின் சார்பில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர் ஃபாலி நரிமன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு அமுல்படுத்தவில்லை. அதனால் உச்சநீதிமன்றத்தில் தம்மால் தொடர்ந்து இந்த வழக்கில் வாதாட முடியாது. அதற்கு காரணம், கர்நாடக வழக்கறிஞருக்கும் நீதிமன்றத்திற்கும் இடையான ஒரு உறவு கெட்டுவிடும் என்ற சூழலில் தாம் வாதாட விரும்பவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இதிலெல்லாம் நேற்று உச்சநீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அனைத்துக் கட்சி கூட்டமானது கூடுகிறது. இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மிக முக்கியமாக அரசியல் சாசன பெஞ்சுக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்பது குறித்து அவர்கள் விவாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அரசியல் சாசன பெஞ்சு ஏற்கனவே இது போன்ற வழக்குகள் எல்லாம் ஏற்கனவே நமக்கு காவேரி இடைக்கால தீர்ப்பு, காவேரி நடுவர்மன்ற இடைக்கால தீர்ப்பையும் கர்நாடக அரசு அமல்படுத்தவில்லை. காவேரி நடுவர்மன்ற தீர்ப்பை அமல்படுத்தவில்லை. தற்பொழுது காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே நடுவர்மன்றம் அளித்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறது. அதனை அமல்படுத்துவதை தடுப்பதற்குரிய நடவடிக்கையாக தான் இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது காவேரி மேலாண்மை வாரியத்திற்கு உறுப்பினர் பட்டியலை கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை எப்படி தள்ளி போடலாம் என்பதை விவாதிப்பதற்காக தான் இந்த கூட்டம் நடைபெறுவதாக அங்கு இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அபி, இப்போ முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவரோட உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்கிறதா ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க. அவரோட பிரதானமான கோரிக்கைகள்லாம் என்ன? அவரை பொறுத்தவரை காவேரி மேலாண்மை வாரியம் என்பது ஏற்புடையதல்ல என்பது கர்நாடக அரசினுடைய வாதம். அதுதான் தேவகவுடாவுடைய வாதமாகவும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காவேரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க முடியாது. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் தங்களுக்கு குடிநீருக்கு மட்டுமே தண்ணீர் இருக்கிறது என்ற கருத்தை தான் அவர் முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கண்காணிப்பு குழு, ஏற்கனவே நாம் குறிப்பிட்டுள்ளது போல் கண்காணிப்பு குழுவை அவர் அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. கர்நாடக அரசு அதை ஏற்கனவே வாதத்திலும் தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். இந்த சூழ்நிலை தான் அவருடைய உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தேவகவுடாவை பொறுத்தவரை இந்த விவகாரத்தை அரசியலாக தான் பார்க்கிறார். இதில் மக்களுடைய நலன் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக விவசாயிகளுடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு முன்னாள் பிரதமர் இந்த போன்ற விவகாரங்கள் சற்று ஆழமாக யோசிக்க வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். தண்ணீர் என்பது தற்பொழுது இருக்கக்கூடிய அளவு என்பது வேண்டுமானால் 26 டிஎம்சியாக இருக்கலாம். ஆனால் 150 டிஎம்சி தண்ணீர் வரை கடந்த 3 மாதங்களில் இருந்திருக்கிறது. அப்பொழுது கொடுக்க வேண்டிய அளவை அந்தந்த காலகட்டத்தில் கொடுத்திருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் கொடுக்க கர்நாடக அரசு மறுத்துவிட்டது. கடைசியாக உச்சநீதிமன்றத்திற்கு செல்லும் வரை அவர்கள் தண்ணீர் தரவில்லை. உச்சநீதிமன்றம் 2 முறை வலியுறுத்தியும் தரவில்லை. இந்த சூழ்நிலையில் தேவகவுடாவினுடைய போராட்டம் என்பது அங்கு உள்ள அரசியல் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காக தான் அவர் இது ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்பது தமிழக விவசாயிகளுடைய கருத்தாக இருக்கிறது. தேவகவுடாவை பொறுத்தவரை தற்பொழுது அங்குள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்களினுடைய பாதுகாப்புக்கு நாங்கள் தான் முன்னிலை இருக்கிறோம் என்ற கருத்தை முன்வைப்பதற்காக அவர் இப்படி ஒரு எண்ணத்தில் அவர் செயல்படுவதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. அபி, இப்போ கர்நாடக அரசு அடுத்த கட்டமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா?
கர்நாடக அரசை பொறுத்தவரை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தை தெளிவாக தெரிவித்திருக்கிறது. இந்தியா என்று போன்ற நாடுகளில் உச்சநீதிமன்றம் என்று இருக்கும் பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் போட்டால் அந்த தீர்மானம் கண்டிப்பாக செல்லுபடியாகாது. இது மட்டுமல்ல, இதற்கு முன்னர் கேரளாவில் முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்க பொழுது அப்பொழுது கேரள அரசும் இதே போல் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் போட்டது. அந்த தீர்மானம் செல்லுபடியாகாது என்று சர்ச்சை எழுந்தது. அதே போல் மீண்டும் காவேரி விவகாரத்தில் தமிழகத்தில் தண்ணீர் பிரச்சனை வரும்பொழுது தமிழகத்திற்கு ஆதரவாக உத்தரவு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இப்படி ஒரு தீர்மானமானது கர்நாடக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே கர்நாடக சட்டசபையில் ஏற்றப்பட்ட தீர்மானம் செல்லுபடியாகாது என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் வாதமாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை சட்ட சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நீதித்துறையா அல்லது ஆட்சித்துறையா என்ற சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனை களைவதற்காக அரசியல் சாசன பெஞ்சுக்கு இந்த வழக்கினை எடுத்து செல்ல வேண்டும் என்பது கர்நாடக அரசின் வாதமாக இருக்கும். அதற்காக வேண்டிதான் அனைத்து கட்சி கூட்டம். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய தீர்மானத்தை மீண்டும் பிரதமருக்கும் மற்றும் உச்சநீதிமன்றத்துக்கும் அனுப்புவார்கள். ஆனால் அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏற்கனவே காவிரி நடுவர்மன்றம் கொடுத்த தீர்ப்பையும் கர்நாடகா அமல்படுத்தவில்லை, உச்சநீதிமன்ற உத்தரவையும் மதிக்கவில்லை. எனவே அதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகவே தகவல் எல்லாம் அங்கிருந்து வெளிவருகின்றன. அபி, நீங்கள் இணைப்பிலேயே இருங்க ராமானுஜம். வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்றம் இன்றைக்குள் மேலாண்மை வாரியத்தில் இடம்பெறுவோர் நிலை குறித்து தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இதன் தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்றத செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், காவிரி மேலாண்மை வாரியத்தில் இடம்பெற உள்ளவர்களோட பட்டியல் தயாராகிவிட்டதா? அபிநய், அதாவது இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அக்டோபர் 4ஆம் தேதிக்கு முன்னதாக அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக அது தொடர்பாக நேற்றைக்கு இரவு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மூத்த அமைச்சர்களுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டு உச்சநீதிமன்றம் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கூட்டத்திலே உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவு தொடர்பாக விவாதித்திருக்கிறார்கள். மத்திய அரசின் சார்பாக யார் யாரையெல்லாம் நியமிப்பது, எந்தெந்த நிபுணர்களை இதில் உறுப்பினர்களாக சேர்ப்பது என்பது தொடர்பாக விவாதித்திருப்பதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தது, மத்திய அரசு இது தொடர்பான தகவலை நேற்றுக்குள் அனைத்து மாநிலங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். மத்திய அரசு கொடுத்த அந்த தகவலின் அடிப்படையில் அனைத்து மாநிலங்களும், அதாவது இதில் உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழகம், கர்நாடகா, புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய 4 மாநிலங்களும் தங்களுடைய மாநிலத்தின் சார்பாக எந்தெந்த பிரதிநிதிகள் இடம்பெற போகிறார்கள் என்பது குறித்த பட்டியலை இன்று மாலை 4 மணிக்குள் மத்திய அரசிடம் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக இந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டில் யார் யார் இடம்பெறுவார்கள், எத்தனை பேர் உறுப்பினராக இருப்பார் என்று பார்த்தோமேயானால் இதுக்கான உத்தரவுகள் எல்லாமே காவிரி ட்ரிபியூனல் போர்டு கொடுத்த உத்தரவுகளை மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. யார் யார் எல்லாம் இதில் உறுப்பினராக இடம்பெற வேண்டும், எந்தெந்த அந்தஸ்திலான அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பான தெளிவான உத்தரவை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட செப்டம்பர் 20ஆம் தேதி உத்தரவிலும் இது தொடர்பாக தெளிவான உத்தரவுகளை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தில் மொத்தம் ஒரு சேர்மன், மத்திய அரசின் சார்பாக ஒரு சேர்மன் மற்றும் 2 முழு நேர உறுப்பினர்கள் இருப்பார்கள். இந்த சேர்மன் பதவியை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் சீஃப் இன்ஜினியர் அந்தஸ்துக்கு குறைவில்லாத ஒருவர் இந்த சேர்மனாக இடம்பெறுவார்கள். அவர் கிட்டத்தட்ட இந்த நீர்ப்பாசன துறையிலையும் 20 ஆண்டுகள் பணி அனுபவம் மிக்கவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை காவிரி ட்ரிபியூனல் போர்டு தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் 2 பேர் முழு நேர உறுப்பினராக இருப்பார்கள். இந்த 2 முழு நேர உறுப்பினர்களும் ஒருவர் விவசாயத்துறையிலிருந்து நிபுணராக இருப்பார், மற்றொருவர் நீர்ப்பாசனத்துறை மற்றும் இது தொடர்பான விஷயங்கள் நிபுணராக இருப்பார். இவர்கள் இருவருமே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர்களாக இருப்பார்கள் என்பது தான் காவிரி ட்ரிபியூனல் போர்டு உத்தரவு. இது மட்டுமல்லாமல் 2 பகுதி நேர உறுப்பினர்கள் இருப்பார்கள். இவர்கள் இருவருமே மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய விவசாயத்துறை அமைச்சகம் ஆகியோரின் சார்பாக இவர்கள் இடம்பெறுவார்கள். ஆக மொத்தம் மத்திய அரசின் சார்பாக 5 பேர் இதில் உறுப்பினராக இடம்பெறுவார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் மாநில அரசுகள் ஒவ்வொருவருமே தங்கள் சார்பாக ஒருவரை இதில் நிபுணரை நியமிக்கலாம். அந்த மாநில அரசு நிபுணர்கள் கிட்டத்தட்ட தலைமை பொறியாளர் அந்தஸ்து குறைவில்லாத அதிகாரிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தில் உறுப்பினராக யார் இருக்க வேண்டும் என்பது தொடர்பான உத்தரவு. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 9 பேர் இதில் உறுப்பினராக இடம்பெறுவார் என தெரிகிறது. இந்த சேர்மனுடைய பதவிக்காலம் என்பது 3 ஆண்டுகள், 2 முழு நேர உறுப்பினருடைய பதவிக்காலமும் 3 ஆண்டுகள், தேவைப்பட்டால் மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டித்து அதை 5 ஆண்டுகளாக நீட்டிக்கலாம் என்பதுதான் காவிரி மேலாண்மை வாரியத்தில் யாரை இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பான உத்தரவுகள். அபிநயா, முதலில் ஹனிகுமார், இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தோட செயல்பாடுகள் என்னவா இருக்கும், இதன் மூலமா என்ன மாதிரி தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது?
நிச்சயமா நான் முன்னே சொன்னது மாதிரி இந்த மேலாண்மை வாரியத்தில் மொத்தம் 9 பேர் உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு மாநிலத்தின் சார்பாகவும் ஒவ்வொரு உறுப்பினர்கள் இருப்பாங்க. நிபுணர்கள் அதில் மெம்பராக இருந்திருப்பாங்க. குறிப்பாக அந்த மெம்பர்ஸ் இந்த விவசாயத்துறையிலையும் அணைகளில் கையாளுவதில் கிட்டத்தட்ட 15 முதல் 20 ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர்களாகவும் வந்திருப்பார்கள். அதேபோல தலைமை பொறியாளர்கள் அந்தஸ்திலான அதிகாரிகள் கூட இதில் உறுப்பினராக வந்திருப்பார்கள். குறிப்பாக இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய முக்கியமான பணி என்பதே அந்த அணைகள் கட்டுப்பாடு என்பது இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய இந்த கட்டுப்பாட்டில் வந்திருக்கும். நீர் வரத்து எவ்வளவு இருக்கிறது, நீர் வெளியேற்றம் எவ்வளவு இருக்கிறது, அணைகளில் எந்த அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் அவர்களே ஆய்வு செய்வார்கள், மேற்கோள் செய்வார்கள். தற்போது எப்படி முல்லை பெரியார் விவகாரத்தில் சூப்பர்வைசரி கமிட்டி என்று ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் அணையினுடைய நீர்மட்டம் எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு திறந்துவிட வேண்டும் என்பது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். தற்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால் அவர்களும் இது போன்ற ஒரு பணியை மேற்கொள்வார்கள். முழுக்க அந்த அணைகளுடைய கட்டுப்பாடு என்பது இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய இந்த கட்டுப்பாட்டிலேயே வந்திருக்கும். குறிப்பாக இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அணைகளில் எவ்வளவு நீர் உண்மையிலேயே இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை எல்லாம், தரவுகளை எல்லாம் அவர்கள் தங்களுடைய கையில் வைத்திருப்பார்கள். இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனையே கர்நாடகம் என்ன சொல்கிறது, எங்களுடைய அணைகளில் போதிய தண்ணீர் இல்லை, போதிய மழை அளவு இல்லை, கிட்டத்தட்ட 84 TMC அளவு தண்ணீர் இருக்கிறது என்பது கர்நாடகாவினுடைய ஒரு வாதமாக இருந்திருக்கிறது. ஆனால் தமிழகத்துடைய வாதம் என்னவா இருக்கிறது, கர்நாடகம் தனக்கு அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக கர்நாடகா யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய அணையிலிருந்து நீர் பாசனத்துக்காக தண்ணீரை எடுத்துக்கொள்கிறது என்பது தமிழகத்தினுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆனால் தற்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால் மழை பொழிவு எவ்வளவு இருக்கிறது, குறிப்பாக கர்நாடகத்திற்கு கிடைக்கின்ற தென்மேற்கு பருவமழையின் காரணமாக எவ்வளவு நீர் கர்நாடகத்திற்கு கிடைக்கிறது, தமிழகத்திற்கு வடகிழக்கு பருவமழையின் காரணமாக எவ்வளவு நீர் கிடைக்கிறது, காவிரி டெல்டா பகுதிகளிலே நிலத்தடி நீர்மட்டத்தின் காரணமாக தமிழகத்திற்கு எவ்வளவு தண்ணீர் கிடைக்கிறது, கர்நாடகாவில் மொத்தம் எத்தனை அணைகள் இருக்கிறது, அதில் எவ்வளவு நீர் அளவு இருக்கிறது, குடிநீர் தேவைக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறது, குடிநீர் தேவைக்கு போக மீதும் எவ்வளவு தண்ணீரை திறந்துவிட முடியும், அதே போல பற்றாக்குறையான காலகட்டத்தில் எவ்வளவு நீரை பகிர்ந்து கொடுக்க முடியும் என்பது தொடர்பான தரவுகளை எல்லாம் அவர்கள் தங்கள் கையில் வைத்திருப்பார்கள். எனவே அப்போது இது போன்ற பிரச்சனைகள் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை தண்ணீர் இல்லை என்று கர்நாடகா சொன்னாலும் கூட இந்த காவிரி மேலாண்மை வாரியம் தங்களிடம் இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் இவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, இவ்வளவு தண்ணீரை திறந்து விட முடியும் என்பது தொடர்பான முடிவுகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். எனவே அணைகளுடைய கட்டுப்பாடு என்பது கர்நாடகா முழுக்க தனக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அணைகளுடைய கட்டுப்பாடு என்பது இந்த காவிரி மேலாண்மை வாரியத்திற்கும் பொருந்தும். அவர்கள் தண்ணீரை திறந்து விடுவது தொடர்பான முடிவுகளை எடுப்பார்கள். அபிநயா, ஹனிகுமார், நீங்க இணைப்பிலே இருங்க. ராமானுஜம், இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு என்ன காரணம்? கர்நாடகாவை பொறுத்தவரை ஹனிகுமார் சொன்னது போல் கண்டிப்பாக காவேரி மேலாண்மை வாரியம் ஒன்று வந்துவிட்டால் அணையின் கட்டுப்பாடு என்பது அந்த வாரியத்தின் கீழ் சென்றுவிடும். அந்த வாரியம் அமுல்படுத்தக்கூடிய உத்தரவுகளை அந்த கர்நாடக அரசு மதிக்கவில்லை என்றால் அதற்கு மேலாக காவேரி நதிநீர் ஒழுங்குமுறை ஆணையம் என்று ஒன்று இருக்கும், அதில் வாதிடலாம். அதன் தலைவராக பிரதமர் இருப்பார். பிரதமர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி முழுமையாக அந்த காவேரி விவகாரத்தில் யார் யாருக்கு எவ்வளவு தண்ணீர் வேண்டும் என்பதை உத்தரவிடலாம். தேவைப்பட்டால் அணையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் பிரதமர் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் கர்நாடகாவை பொறுத்தவரை அவர்கள் நினைத்தால் தண்ணீர் திறந்து விடுகிறார்கள், இல்லை என்கிறார்கள். குறிப்பாக அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அளவை மீறி அதிக அளவு தண்ணீரை எடுத்துக்கொண்டு கடைசி நேரத்தில் தண்ணீரை தங்களிடம் இல்லை என்ற கருத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். அவர்களுக்கு எவ்வளவு அளவு உச்சநீதிமன்றம் காவேரி நடுவர்மன்றம் எவ்வளவு ஒத்திருக்கிறதோ அதை விட அதிக அளவில் தண்ணீரை தங்கள் தேவைக்கு எடுத்துக்கொண்டு மற்ற நேரங்களில் குடிநீர் தேவை என்பதை கூறுவதை ஏற்க முடியாது என்பதுதான் தமிழக அரசினுடைய வாதம். இந்த வாதத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக காவேரி மேலாண்மை வாரியம் என்று ஒன்று வந்தால் அது கர்நாடகத்திற்கு கண்டிப்பாக ஒரு இடைஞ்சலாகத்தான் இருக்கும். நினைத்த நேரத்தில் தண்ணீர் திறக்க முடியாது, தேவையான அளவுக்கு அவர்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் எடுக்க முடியாது. அவர்களுக்கு எவ்வளவு அளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறோ அவ்வளவு அளவு மட்டுமே தண்ணீர் திறந்து விடப்படும். இந்த சூழ்நிலையில் தான் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கக்கூடாது என்பதற்கான அனைத்து தடைகளையும் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை கர்நாடக அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. அதற்காக தான் அரசியல் சாசன பெஞ்சுக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. எனவே கர்நாடகாவை பொறுத்தவரை கண்டிப்பாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் இருப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அனைத்து முயற்சிகளும் செய்யும் என்று அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன.